பரவாயில்லடா, நல்ல இடமா தான் பார்த்துருக்கீங்க. இது தண்ணி சில்லு சில்லுன்னு தான் இருக்கு. வெயிலே தெரியலையே, வெயில் அடிச்சாலும். தேங்க்ஸ்ப்பா. அதுக்கு தான் இடத்த சூஸ் பண்ணேன். நல்லா இருக்குல்ல குளு குளுன்னு. இங்க வேணா ஊட்டி விடுறேன். அப்புறம் இதுக்கு நாங்கள் இருக்கோம். அப்பா கூப்பிடுறேன், அங்கே பாரு. அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். அவங்க நீ திரும்ப உண்மை பார்த்துக்குவோம், நான் என் தங்கச்சி பார்த்துக்கிறேன். போடா. உங்களுக்கு பீஸ் தான் பிடிக்கும் இங்கே. பைசாவில் நான் பிடிக்கும். ஆமாம், 2 பேரும் அடிச்சுக்கிட்டது போதும். என் பொண்ணுக்கு நான் ஊட்டி விடுறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. கடற்கரை பக்கம் போச்சா? எல்லாம் உன்னாலதான். எல்லாருக்கும் வந்து வச்சாச்சு, நீ அப்படியே உட்காந்து சாப்பிடுமா. இன்னொரு ஒரு கரண்டி எடுத்து போட்டு போறாங்க. நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறமா சாப்பிட்றேன். நிஜமா உங்களுக்கு தனியா வேண்டாவா? நான் எங்க அம்மா கிட்ட தான் வாங்கிட்டு போறேன். அம்மாட்ட என்ன 3 பேரும் அவங்க அம்மா கிட்ட தான் வாங்குவாங்களாம். அதெல்லாம் நம்ம கடையில் போகிறோம். மற்ற பிள்ளைங்களுக்குலாம் தான் தருவாங்க. ஆமா மாப்பிள்ள, நம்மளெல்லாம் இங்க வந்து வாங்கிட்டு வந்தாங்க போல. அவங்களாம் மட்டும்தான் அவங்க பிள்ளைங்க. ஏய், என்ன நீங்க எப்படி பேசுறீங்க? அவங்க சின்ன பிள்ளை தானே, உனக்கு ஆசை பிள்ளை. அவங்க எப்படி பேசுறாங்க? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. மற்றவங்களெல்லாம் இல்லை மாப்பிள்ள, நம்பவே இல்லை. அங்கே பாருங்க, ஆயா அவங்க பிள்ளைங்களுக்குலாம் ஊட்டி விடுறாங்க. நீங்கள் போடா போடா, எனக்கு என் புருஷன் தான் தராரு, அப்புறம் என்ன? நடக்கட்டும். ஒருத்தன் பொண்டாட்டி இல்லாமல் இருக்கான், எல்லாம் இப்படி ஜோடி ஜோடியாக வெறுப்பேற்றீங்க. உனக்கு எங்க கூடிய இருக்காங்க, பிள்ளைங்க கூட்டு விட்டுட்டு இருக்காங்க. நாங்களே வீட்டுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் என்னடா? இருந்தாலும் போதும், இப்போ வயிறு ஃபுல்லு. இன்னும் 2 வயதா முடியாது. நீங்க ஊட்டி விட்டனால தான் வெளியே சாப்பிட்டா போதும், ஒடுங்க அவளை. அதான் சாப்பிட்றா. இதை விட கம்மியா தான் தின்னும். நம்ம என்னத்துக்கு ஆகுறது, உழைக்கிறதுக்கு. ப்ளீஸ்ப்பா. சரி சரி விட்டுட்டேன். நம்ம சாப்பிட்டா என்ன, சாப்பிடுனா என்ன. பக்கம் திரும்பிடவே கூடாது. ஏன் சாப்பிடல? இது கூட என்ன பார்க்க மாட்டீங்க. சாப்பிடுங்க. நான் ஊட்டுவணும் நினைச்சேன், இல்லை எனக்கும் ஊட்டுவணும். ஏங்க இந்த விபரீத விளையாட்டுலாம் உங்களுக்கு நான் தனியாக ஊட்டு விடுவேன், எதுவாரும் ஊட்டு விட மாட்டேன். இல்லை ஊட்டி விட்றாங்கல்ல. நீங்கெல்லாம் நீ யாரு, இப்போ நம்ம இதுக்கு வந்திருக்கோம். நான் ஊட்டி விட்டே ஆகணும். சரி நானே விட்டுறேன், ஆனால் வாங்கிக்கோ இதுக்கு மேலே எனக்கு ஒரு ரூபாய் இறங்காது. ப்ளீஸ். இப்போ என் வேலை கேட்காது. நம்மளால முடியாது, அதுக்கு மேலே 1 ரூபாய் இறங்காது. ஏய், இப்படி வாங்கடா, ஊட்டி விடுறோம். இந்த வேண்டாம், உங்கள் ஆசைக்குள்ளிக்க ஊட்டி விடுங்க. என்னக்கா மாமா இப்படி இறங்கிட்டாரு? பாத்தியா, நம்மளாம் ஒண்ணும் இல்லை போல. ஆமா, இப்போ பொண்டாட்டி ஊட்டி விடணும், வந்து ஊட்டி விட்டுருவா. அம்மாவும் அப்படிதான், பொண்டாட்டி அப்படிதான். அதான் மாமா ஆசைப்படுறாரு, ஊட்டி விட. ஓட விட்டாச்சு, இப்படி இப்படி. வேற வேலை இல்லை, உனக்கு வர வேலை இல்லை. ஏதாவது வேணுமா, தொட்டுக்கு ஏதாவது வேணுமா? நான் பக்கத்துல தான் இருக்கு, எதுவும் வேண்டாம். நானே உட்காந்து சாப்பிடுங்க. அப்புறம் பிரச்சனையா அவ புருஷன்லாம் தான். ஆனா யாரோ மாதிரி உட்காந்து சாப்பிட்டுருக்கப்ப சண்டை போட்டது போதும், சீக்கிரமா சாப்பிட்டு எழுதுங்க. மேலே இழுத்திட்டு வருது. ஆமா ஆமா, நல்லா இருக்கும் போல இருக்கு. சாப்பிட்டு முடிச்சு எடுத்து போட்டுட்டு அப்புறம் எவ்வளவு நேரம் ஆட்டம் போடுங்க. ஆனா அதுக்கு மாதிரி சாப்பிடுங்க. சரி சரி, சாப்பிட்டுடும். இன்னும் அப்படியே வச்சிட்டு இருக்கேன். என்னம்மா எங்களுக்கு நாங்கள் பொண்டாட்டியா இருக்கு, நீங்க உங்க புருஷனை கூட்டு விட்டீங்க. என்னவா அவர் ஊட்டி விடணும் வாங்கினா கஷ்டம், நீங்க தான் ஊட்டி விட்டீங்க. இதுக்கு இப்படி கத்தி பேசி மானத்தை வாங்குற. அப்பா உனக்கும் ஊட்டி விட்டுடுறேன். இது நல்லா இருக்கே. ஊட்டு வந்தீங்களா? எனக்கு மட்டும் தான் ஊட்டி விட்டுருவோம். ஒருத்தர் 2 ஊட்டி விட்டு சாப்பிட்டுருவாரு. ஓ. இது வாரம் என்ன உங்களுக்கு? இந்த குத்தலி 3 தான் ஊட்டினா, அப்புறம் அவனுக்கு ஊட்டி விடுறேன்னா இவருக்கு இந்த பொறாம வந்தது. ஒன்னும் இல்ல சாமி, சீக்கிரம் சாப்பிடுங்க, நல்லா இருட்டுது. சீக்கிரம் சாப்பிடுறேன். சரி சரி சாப்பிடுறேன். வேற ஏதாவது வேணுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சரி, அப்ப எல்லாத்தையும் உள்ள வச்சு எப்ப கேரவன் வரீங்களோ கிளப்பலாம் அப்படிங்களா? அப்ப கிளப்பலாம். மருமக நீ சாப்பிடு. நீ சாப்பிடல, எனக்கு ஒரு இடையில வச்சுட்டு எல்லாத்தையுமே கேரவன்ல வச்சிடறேம்மா. அதோ மாமி சாப்பிட்றேன், அப்புறம் நான் உட்காந்து சாப்பிட்றேன். சரி சரி, சாப்பிடு சீக்கிரம், மழை போயிட்டு. சரி. மழை பெய்ய இருந்து போனாலும் உட்காந்துருக்கலாம். நல்ல மழை. கை தட்டிடுறா. கரிச்சலும் மழை நினைச்சா உடம்புக்காக கரிச்சலும். நான் யாருக்கும் சொல்ல இல்லை. குட்டிமா இல்லை, மழை நாளைக்கு ஒரு கல்யாணம் டைம்ல. நாளைக்கா கல்யாணம்? சரி, பூச்செல்லாம் இருக்குல்ல, உடம்பு சரியில்லாம சாமி கும்பிடுவா. மனுஷன்கிட்ட பேசுறது வேஸ்ட். பேசினா வர பிடிச்ச பிடிவாதான். இப்போ போல பேசுடா. இப்போ எனக்கு வந்துட்டு மூஞ்ச போதும், கொஞ்சம் நானே விட்டுருக்கலாம். குழந்தை மூஞ்சி வாடிச்சு. அப்படி குடும்பம் ஒன்று சேர்ந்துருங்க. 2 நிமிஷம் நானே இதுல என்ன இருக்கு? அதானே, குடும்பம் நமக்கு சப்போர்ட் இருந்தாலும் நினைக்க மாட்டா. இதுல எல்லாம் அவளுக்கு சப்போர்ட் இருந்தா சுத்தம். 5 நிமிஷம் நானே வச்சு கூப்பிட்டு வந்துடலாம்டா. நானே பேசின மட்டும் என்ன ஷாக்கா பாக்குறீங்க? மம்மி கொஞ்சம் பழகணும்ல. சொல்லி சொல்லி காட்டாதீங்களே. சொன்னல ஒரு ஜர்க்கு வருது. சரி சரி விடு. எல்லாரும் வச்சு செஞ்சுட்டீங்க, இப்போ அவனை வச்சு செய்வா தானே. உங்களுக்கு கூட நானும் இருப்போம். மழை நினைஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. இப்படி பண்ணிருக்கான்டா நீ. போதும், அப்போ ரூம் தூங்குங்க. நான் சீக்கிரம் தூங்க சொல்லிட்டேன். அவன் ரூம் டிவி இருக்கு, என்ன பார்த்துட்டே தூங்குங்க.
இதுக்கு மேலே பேசினா அவனுக்கு காப்பாடுவேன் அதான். அதெல்லாம் சரிதான் மாமா. சரிங்க மாப்பிள்ள, உங்களுக்கு கதறதுக்கு டைம் தேவைப்படும், அது நாங்கள் போயிட்டு வரோம். ஆமா, ரொம்ப கதறணும்ல. வாங்க காலையில் வந்து கோயிலுக்குலாம் போன டயர்டாக இருக்கும் போகலாம். உட்காந்து உட்காந்து உடம்பே எடுத்து வாங்க போகலாம். சரி. அங்கும் சாரிடா, சில பட்டுல போலாம். அந்த ஊரே தாண்டி வந்தாச்சு, இங்க மழையை காணும். சரி சரி, இவங்களை எங்க மழை போயிட்டு நிற்க வைக்கிறேன். ஒன்றும் தேவையில்லை, யாருக்கும் என் மேல பாசமே இல்லை. நீ என்ன பார்த்து அந்த வார்த்தை சொல்லிட்டேன். ஒன்றும் வேண்டாம். அப்படியுமா இது கட்டமைக்க சொல்லுது பட்டுவோம். வச்சுக்குள்ள போட்டு லாக் பண்ணிடுவேன், பார்த்துக்குவோம். சாமி கும்பிட்டுறதுனால உங்களுக்கு கிட்டவும் கிடையாது. ஹலோ, இதுக்கெல்லாம் தடை போடக்கூடாது. பூஜை முடிகிற வரைக்கும் ஒன்றும் கிடையாது. இதான் ஒரு வாட்ச் டாஸ்க்கு. இப்படிதான் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் தப்பு. எனக்கு இதுதான் சரி. ஆரிதாமா. அரி பூரி குப்பை தொட்டில ஆரி எதுவும் எனக்கு வேண்டாம். சரி, கடிஞ்ச காரியமா இது. பரவாயில்ல. உங்களுக்குள்ள தடை போடாது. உங்க அம்மா எங்க எங்க அண்ணன் அவனை ஹாலில் படுக்க வச்சுட்டு. கொண்டுருவேன். ஏய் என்ன தூக்கூடாதா? அவனை தள்ளி வச்சுட்டு ஒன்றும் வேண்டாம். கட்டி பிடிச்சி தூங்கணும், இல்லை அவனை கட்டி பிடிச்சி தூங்கணும் தெரியாது. கொண்டுருவேன். அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு. அழுக்கு இவ்வளோ பழிவாங்காதா ப்ளீஸ். சொன்னா சொன்னது அவ்வளவுதான். எங்க நான் அண்ணா தூங்குறது பெட்டரா இல்லை நான் போய் எங்க அம்மா அப்பா கூட படுத்துக்குவா? போய்க்காரி சொல்கிறேன், என் கூட தூக்கம் கிடையாது. கிடையாது பாவம் கிடையாது. கிடையாது. இவ்வளோதையும் பார்க்காத என்ன ஒரு மழைக்கு வேலை இருந்துருக்கட்டும். பண்ணி கொடுக்கும். இந்த சொல்றேன் நீ கிடையாது பூஜை முடிய வைக்கணும்னு. அவ்வளோ ஒன்றும் வரது இருக்க மாட்டேன்னா நான் இருப்பேன். ரொம்ப தான் பண்ணுறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. நிச்சயமா மன்னிப்பு. பாவம்ல. இல்ல. இவ்வளோ கழிச்சா காத்துடுமா? பரவாயில்ல. ஓ ப்ளீஸ். அங்கமே என்னமே என்ன சும்மா ஒண்ணுங்க. உள்ள கொடுக்க தூங்க வேண்டாம், தூங்காதான் வேண்டாம், இப்படி உட்காந்துட்டு இருக்கலாம். சேட்டை மட்டும் மல்ல நானே விடலல்ல. உங்களுக்கு நானே விட மாட்டேன் மாட்டேன். அதுக்கப்புறம் நாம நினச்சிக்கலாம். இது ஆனால் வந்து நானும் கட்டி பிடிச்சிட்டேன், தான் கூப்பிடலாம். விடுவான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பண்ணி முன்னாடி புசுக்குன்னு பண்ணிட்டேன் பார்த்து. அவசரத்துக்கு வர வார்த்தை கிடைக்கல அதான். பண்ணியா நான் உனக்கு காட்டெருமை காட்டிடுமே. காட்டெருமை காட்டிடுமையோட முரட்டுத்தனத்தை காட்டிடுவோமா? ஒன்றும் வேண்டாம். வேண்டாம். எதுவும் தரல. குடிக்கிடுவேன். இன்னொரு கொஞ்சம் நேரத்துக்கு தான் பெஞ்சுவேன் பார்த்துக்கோ. அப்புறம் இந்த விஷயத்துக்கு நீங்க பர்மிஷன் கொடுத்துட்டீங்க. இப்போ நான் தான் தடை பண்ணியிருக்கேன். அந்த போலி தடவை செல்லாது நம்ம கிட்ட. வச்சிடுவேன். உன்னை ஒரு கூட்டி வச்சுட்டு அப்புறம் எனக்கு கொடுக்குறேன்னா விடுவேன். வேணா பண்ணிக்கோ. நீ சிக்கல் நீ அவளே போனா போட்டு மன்னிக்கலாம் பார்த்தா இது வா காட்டுறேன், என்ன பண்ண காட்டுறேன். நான் வரல. வாங்க கூப்பிடல வந்தே ஆகணும்னு கண்டிஷன் போடுறேன். இதுவும் பிச்சு. அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஓ சரி, அந்த நோவை பார்த்துக்கலாம். என்ன யாரோ பவ்யமா ஒரு மாதிரி இருக்கு. இன்னும் நீங்க எந்த நகர்ல சேச்சா பொண்டாட்டி யாரும் இருக்க முடியுமா? ஒரே பெட்ரூம்ல ஏன்பா வெறுப்பேத்துறீங்க? வெளியே போங்க, நான் இப்ப வர நீங்க கூட வரமாட்டேன். நானு ஏன் போக மாட்டேன். விளையாடுறியா நீ? ஒன்னும் ரெடியாயிட்டு ஒரே பெட்ரூம்ல வந்தா நல்லா இருக்காதம்மே. அவங்களே குறை கொடுப்பாங்க, போய்க்கலாம். பண்ணுங்க, என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. நிம்மதியா சந்தோஷமா சாமி கும்பிட்டு விட்டுருவீங்களான்னு. எல்லாரும் இறங்கிட்டாங்க. இப்போ வருவீங்கல்ல, நான் ஃபர்ஸ்டே போயிட்டேன். நீங்கள் ரெடி ஆகும் போது வெளியே போயிட்டு எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க பார்த்துட்டு அவங்களாம் காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி வெளியே காத்தார குடின்னு சொல்லி இறக்கி விட்டுட்டேன். யாரும் இல்லை. அப்படியும் பார்த்தாலும் நீ ரெடி ஆகிட்டான்னு பார்க்க நான் வந்ததை தான் நினைப்பாங்க. நான் அப்படி சொல்லிட்டு தான் நான் மேலே வந்தேன். உங்கள் அண்ணனும் நீ ரெடி ஆகி போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ வருவீங்களே கூட பா ஜோடியாக இறங்கலாமே. இந்த வீட்டில் முடியுமா? வீட்டில் முடியுமோ? இவங்ககிட்டயே முடியாது. சரி, அதை ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கலாம்ல. என்ன பேச விடணும். ஒன்னா போலாம்னு குடிச்சா நான் என்ன பண்ணட்டும்? நான் குதிக்கிறேன். இன்னும் சொல்லலை, வந்துரு. தயவு செஞ்சு வந்துரு. நான் அவ்வளவு விருப்பா இருக்கேன்ல. அவளை ஓட விட்டுடுச்சிடும் பார்த்துக்கோ. இங்க நான் கொஞ்சிட்டு இருக்க, நீ தான் மிஞ்சிட்டு இருக்க. இதுல நான் மாறிட்டேன். பிச்சு போடு நட்டு தோசை வாங்கலாம். பயந்தான் கோழி. இப்படிதான் இந்த பையன் உங்களுக்கு சிக்கனன்னு தெரியல. போய் ஆப்ஷன் வேற தேவைப்படுது. அண்ட் அவன் விருப்பத்தை சொல்ற வார்த்தைக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்தன்னு வையேன்.
எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்க்கிறேன் நான். இப்ப நீங்க சொன்னதுக்கு அர்த்தம் அப்படி இல்ல. யார் வேணா கேட்கலாமா வெளியே போயிட்டு? வெளியே போய் கேட்க போறேன். கேட்கலாம். நேற்று பேசுறதெல்லாம் சேர்த்து சொல்லாமா? கொண்டுருவேன். வா. ஒன்றும் தேவையில்லை. இவ்வளவு கழுவி ஊத்தி வச்சுட்டு நீங்க மாதிரி போங்க, பின்னாடியே வரேன். கூட வாங்க. அதான் வருவோம், சோஷியல் டிஸ்டன்சிங்ல வரும், போங்க. அப்படியே விட்டு போக முடியாது. எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிதான் எடுத்துட்டு போகணும். பேசுறதுல பேசியாச்சு, கழுவி ஊத்துறத ஊத்தியாச்சு, அப்புறம் வந்துட்டார். இவ்வளவு நேரம் கிளிக்கிறது இவ. ஆனா நான் கழுவி ஊத்துறலாம். இல்லையா எனக்கு வந்து சத்திய சோதனை. என்கிட்ட பேசினாலே உங்களுக்கு இப்படிதான் இருக்கு. வேண்டாமா உன் அளவுக்கு என்னால அப்படி மல்லி கட்டி பேச முடியாது. வந்துரு வந்துரு. ஆம்பளை பையனை அழ வச்சுக்கிட்டே இருக்க பாத்துக்கோ. ஆம்பளை பையன் கூட தான் சட்டம் இருக்கா என்ன? அழலாம் தப்பு இல்ல. பரவாயில்ல அழ தயாரா இல்லவா? அது சொல்லலையே. நீ பாரு ரூம்குள்ள போட்டுலாம் பாத்துக்கோ. பெட்ஷீட்டுக்குள்ளதான் பாத்துக்கோ. சரி, செஞ்சாலும் செய்யும். போலாம். தான் பயம் வருதுல்ல உனக்கு? போலாமா? அந்த டாபிக் கரெக்டா கட் பண்ணுவீங்க. யாரும் அப்படி சிக்கி துவைக்கிறது. போலாம், சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. போலாம் வா. ஓகே.